அடிநாய்க்கு பல நாட்களாக ஒரு சந்தேகம் உண்டு. திருத்தொண்ட தொகையை பாட சொன்ன புட்டிடங்கொண்டார் தாம் அடியேன்னு தான் எடுக்கிறார். தில்லைவாடனரதும் அடியார்க்கும் அடியேன். இது எனக்கு ஒரு பெரிய சிரமமாக இருந்தது புரிஞ்சுக்கிறதுக்கு. சாமி சைவத்தினுடைய தலைவர், அவர் போய் அடியேன்னு சொல்கிறாரு. தலைவர் தானே சொல்லணும், நாம் அடியேன்னு சொல்லிக்கலாம். அவர் ஏன் சொன்னார்? அதுக்கு விடை காரைக்காலம்மா கொடுக்குறாங்க. காரைக்காலம்மா தான் அதுக்கு விடை தராங்க. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பாட்டு அம்மா சொல்கிறாங்க, வானத்தான் என்பாரும் என்க. ஆறாம் பாட்டு. வானத்தான் என்பாரும் என்க மற்ற உம்பர்கோன் தானத்தான் என்பாரும் தாமென்க ஞானத்தான் முன் நெஞ்சத்தான் இருண்ட முயிலு சேர் கண்டத்தான் என் நெஞ்சத்தான் என்பன் யான். இந்த பாட்டு ரொம்ப முக்கியம். என்ன சொல்கிறாங்க? சிவபெருமான் சிவலோகத்தில் இருக்கானா, உருத்திரலோகத்தில் இருக்கானா, தேவலோகத்தில் இருக்கானா, பிரம்மன் வாடற சத்திய உலகத்தில் இருக்கானா, திருமால் இருக்கிற வைகுந்தத்தில் இருக்கானா? யார்? சிவபெருமான் கேட்குறாங்க. சிவலோகமா, இந்திரலோகமா, பிரம்மலோகமா, மகாவிஷ்ணு உலகமா? சொல்லிட்டு அங்கெல்லாம் இல்லை. இங்கே தெரியுமா இருக்கான்? என் நெஞ்சத்தில் இருக்கான். இப்போ கவனிங்களேன், காரைக்காலம்மா யார்? ஞானம் பெற்ற ஜீவன் முக்தர், அவங்கள விட மேலானவங்க. அப்போ என்ன தெரியுது? நல்லா கேட்டுங்க ஐயா, எல்லா பெருமக்களும். சிவாலயங்களில் போய் நம்ம சாமியை வழிபடுறோம். சிவாலயங்களில் போய் கருவறையில் இருக்கிற சாமியை வழிபடுறோம். எந்த கோயிலானாலும் சரி, திருமூலட்டானத்தில் இருக்கிற கருவறையில் இருக்கிற கடவுளை வழிபடுறோம், அம்மையை வழிபடுறோம். நம்ம வந்துடுறோம், வேறு யாரையும் நம்ம வழிபடுறதில்லை. இப்போ மாற்றிக்குவோம். அந்த கருவறையிலையும் அம்பாளுடைய இடத்துலையும் நம்ம வழிபடுற சாமி பொதுவான சாமி தான். அந்த சாமிக்கு சிறப்பு நிலை ஒன்று உண்டு. அந்த சிறப்பு நிலை நாயன்மார்ட்ட தான் இருக்கும். இதை சித்தாந்த பரிபாஷையில் சொன்னால், சிவனுக்கு 2 நிலை உண்டு. சொரூபம் என்று உண்டு என்று ஒன்று, தடத்தம் என்று ஒன்று உண்டு. தடத்தம் என்பது பொதுவாங்க, சொரூபங்கிறது உண்மையும்பாங்க, சிறப்புமாங்க. கவனிங்க, சிவாலயங்களில் இருக்கிற கருவறை சுவாமி தடத்த மூர்த்தம், அதாவது பொதுநில மூர்த்தம். அங்கே அருவாக உருவாக அருவுருவமாக இருக்கார். ஞாயன்மாற்ற விளங்குற நிலை ஞானமயமாக நிற்றது. நல்லா கவனிங்க, ஞானமயமாக சுவாமி இருப்பது அவருடைய உண்மை நிலை, சொரூப நிலை. அந்த நிலையை நாம் பார்த்து வழிபடக்கூடிய இடம் 63 சந்நிதி. ஆகவே தான் புட்டிடம் கொண்ட பெருமான் சொரூபமாக இருக்கிற நாயன்மார் முன்னால் தடத்தமாக இருக்கிற நான் அடியேன்னு சொன்னேன்.